ஹாய், வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் மிச்சமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான ரொம்ப லேயரோட ஒரு பரோட்டா பண்ணலாம். இது நார்மல் பரோட்டாவை விடவும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மீதமுள்ள சாதத்தை நான் 2 கப் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் மைதா சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும், அதனால் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சீனி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ரைஸ், அந்த மாவு, முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நான் நிறையா வச்சுருக்கனால 2 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணிலாம் விட தேவையே இல்லை. அந்த சாதம், முட்டை இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துடும் அந்த மாவு. பாருங்கள், கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவுலையுமே கொஞ்சம் இலகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் 2 பேட்சையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பிசையணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பயப்பட வேணாம். கொஞ்சமாக கோதுமை மாவு நம்ம தூவிட்டு பிசைஞ்சோன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். நம்மளோட உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா அழுத்தி இந்த பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா கையை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு டவல் போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் இதை அப்படியே விட்டுற போகிறோம். 1/2 அன் ஹவர் மினிமமாக எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் சாஃப்டாக வரும். இப்போ 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம தடவின ஆயில் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கொஞ்சமாக விட்டு நல்லா தடவிக்கலாம். இப்போ இதில் பிசைஞ்சு வச்ச மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அப்படியே அமுக்கி விட்டு இழுத்து மாவை நல்லா பிசைஞ்சு வரணும். அப்போ தான் லேயர் நமக்கு நிறையா லேயர் வரும். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்த பீஸை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி எல்லா உருண்டையுமே நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மேலேயும் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டு நல்லா தடவி வச்சுக்கணும். ஏன்னா மாவு காஞ்சிடக்கூடாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கணும்னா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணணும். பரோட்டாவுக்கு நார்மலாக எண்ணெய் அதிகமாகவே யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு உருண்டையை வச்சுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 5 இது தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 1 பை 1 அடுக்கி வைக்க போகிறோம். இந்த மாதிரி கீழே ஒன்று வச்சுட்டு அதுக்கு இடையில கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஒன்று பரோட்டா மாவு, அடுத்து கொஞ்சம் ஆயில், அடுத்து ஒரு ஷீட் அப்படின்னு வச்சு இதை அடுக்கி எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கீழே ஒன்றோட ஒன்று ஒட்டாது, லேயர் அப்படி தனித்தனியாக உதிரி மாதிரி வரும். இதை இப்போ சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். நல்லா நம்மளால் எவ்வளோ பெருசு தேய்க்க முடியுமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஷேப் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்து வச்சதை இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம இதை அப்படியே நம்மளோட கை போதும், சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சுட்டு நம்ம அழுத்தினோன்னாமே அது நல்லா பெருசாக வந்துடும். சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த லேயர்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு உதிரி மாதிரி வராது. கையிலே நம்ம அமுக்கணுன்னாவே கரெக்டாக வரும். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கடை சூடு பண்ணி எண்ணெய் கொஞ்சம் விட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பரோட்டா மாவு இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் தாராளமாகவே விடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா புசுன்னு மொறுன்னு வரும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்தோம்னா சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிரும். இதை இப்படியே எடுக்கிறத விட மெயினான வேலை இனிமேல் தான் இருக்குது.
இதை நம்ம ஒரு 2-3 ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம இதை இப்போ 2 உள்ளங்கையை வச்சுட்டும் இந்த மாதிரி அடிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ தூரம் அதை அடித்து எடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு லேயரும் கலண்டு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்ல லேயர்லாம் வந்திருக்கு. உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக மைதா மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பரோட்டா செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாகவே அது வந்து விரைச்சிரும். ஆனால் இந்த பரோட்டா வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட் அப்படியே இருக்கும். சூப்பராக பழைய சாதத்தை வச்சுட்டு ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.